ஹாய் வணக்கம். பிஸ்னஸ் பாயிண்டோட இன்னொரு வீடியோயிலேக்கு உங்களுக்கு ஸ்வாகதம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, எப்படி நமக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் எம்எஸ்எம்இ லெவலில் ஒரு யூனிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம். எப்படின்னா, எல்லாருமே ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல அந்த பிஸ்னஸோட வர்த்து எப்படி இருக்குது, பக்கத்தில் யார் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா, ஃபெயிலியர் ஆகுதா, அதை பார்த்து தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஆள் சக்ஸஸ் ஆனால் நம்மளும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அந்த ஆள் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பிஸ்னஸே ஃபெயிலுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி திங்கிங் தப்பு தான். அப்படி நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ண வேண்டியதில்லை. ஒரு பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் அந்த ஆளை எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுறது, அதை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் ரேட்டு வருது. அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு பிஸ்னஸில் என்ட்ரி பண்ணும்போது, ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் தான் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கு. என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட் தான் உருவாக்க போகிறேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி மார்க்கெட் இருக்கிறது, அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா இல்லையா, அதுதான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம உருவாக்குற ப்ராடக்ட் ஒரு பேப்பர் கப்பாக இருக்கலாம், இல்லை பேப்பர் பேக்காக இருக்கலாம், இல்லை டிஷ்யூ பேப்பராக இருக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ கஸ்டமர் பக்கத்தில் இருப்பாங்க, அதுதான் நம்ம மார்க்கெட் ஸ்டடியில் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டடிக்காக ஒரு 1 ஹவரை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணலை. ஒரு 1 ஹவரை ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம மார்க்கெட்டிங் ஸ்டடிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த 1 ஹவரில் நம்ம மார்க்கெட்டில் போய் எந்தெந்த ஷாப்பில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, 1 ஹவரில் நமக்கு எவ்வளோ கஸ்டமரை பார்க்க முடியும், அந்த கஸ்டமரை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இல்லையா, அதுதான் நம்ம மார்க்கெட் ஸ்டடியில் ஃபஸ்ட் ஸ்டெப். தென் செகண்டரியாக அந்த கஸ்டமரை எப்படி நம்ம கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண முடியும், அதுதான் செகண்ட் ஸ்டெப். அப்போது இந்த கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக எப்படி அந்த ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட இருந்து ப்ராடக்ட் எடுப்பாங்க, அதில் ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிவர்சலி அக்செப்டபிள் மெத்தட், அந்த கஸ்டமருக்கு ரேட்டை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா எந்த மாதிரி கஸ்டமராக இருந்தால் கூட ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு 100 ரூபீஸுக்கு கிட்டுன ஒரு ப்ராடக்ட்டு நம்ம அந்த கஸ்டமருக்கு 98 ரூபீஸுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த கஸ்டமர் கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த 10 கஸ்டமரில் ஒரு 2 கஸ்டமர் 3 கஸ்டமராவது அந்த ப்ராடக்ட் வாங்கும். அந்த எமௌண்ட்டில் கம்மி கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு யூனிவர்சலாக எல்லாருமே எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப் அதுதான். செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்னா, அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டில் ஒரு யூஎஸ்பி வச்சு கொடுத்தா, ஒரு யூனிவர்சல் செல்லிங் ப்ரப்போசிஷன், இந்த குவாலிட்டியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா, இப்போ அவர் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு என்ன டீமெரிட்ஸ் இருக்குது, அந்த டீமெரிட்ஸை கவர் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட் கொடுத்தா கஸ்டமர் வாங்கிடுவாங்க. எப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டில் இப்போ ஒரு 10 கிளாஸ் வாங்கும்போது ஒன்று கிழிஞ்சிருக்கு, அப்போ நம்ம கொடுக்குற குவாலிட்டியில் நம்ம பெர்ஃபெக்டாக கிளாஸ் கொடுத்தா கஸ்டமர் வாங்குவாங்க. இல்லைனா பேப்பர் கவர் வாங்கும்போது இப்போ வாங்குகிற குவாலிட்டியில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த ப்ராடக்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். தேர்டு ஆப்ஷன்ஸ் என்னென்னா, இப்போ கஸ்டமர் வாங்குகிற ப்ராடக்ட்டில் ஒரு அட்வான்டேஜாக ப்ராடக்ட் கொடுத்தா கஸ்டமர் வாங்கிடுவாங்க. அது எப்படின்னா, நம்ம இப்போ கவர் யூஸ் பண்ணுற ஒரு கஸ்டமர், இப்போ ஒரு பேக்கரி, ராயல் பேக்கரி, அந்த பேக்கரியில் பிளெயினாக கவரு யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம எடுக்கிற மிஷினில் பிரிண்டிங் ஆப்ஷனில் அந்த கவரில் கஸ்டமரோட பேர், அந்த பிராண்டையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தாச்சுன்னா கஸ்டமர் கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் வாங்கிடுவாங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் இல்லைனா அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனாக வரும்போது, நம்ம எப்படி அந்த கஸ்டமரோட பிஹேவியர், நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த கஸ்டமர்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட அப்பியரன்ஸ், நம்ம அவரோட ப்ளசண்ட்டாக அப்பியர் பண்ணியாச்சுன்னா கஸ்டமரை நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. முதல்ல நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம கொடுக்கறது ப்ராடக்ட் கிடையாது, நம்ம கொடுக்கறது நம்மளே தான் செல் பண்ணுறாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட போய் எப்படி அப்பியர் பண்ணுறீங்க, எப்படி சாம்பிளை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எப்படி நம்மளோட ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்போ மார்க்கெட் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நமக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கணும் இல்லையா, 2 ரூபா கம்மியாக பண்ணிவிட்டு கொடுக்கணுன்னா நமக்கு என்ன ரேட்டில் மார்க்கெட்டில் கிடைக்கிறது அது நமக்கு தெரியணும். அது தெரியறதுக்காக ஈஸியஸ்ட் மெத்தட் எப்படின்னா, நம்ம அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருந்து ஹோல்சேலாக பண்ணுற ஒரு ஆள் இருக்கும். அந்த கஸ்டமரை போய் பார்த்துட்டு அந்த ஆளுக்கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கியாச்சுன்னா நமக்கு தெரியும் ஹோல்சேலாக கொடுக்குற ரேட் என்ன ரேட்டு, அதில் இருந்து நம்ம ஒரு டீலர் டிஸ்கவுண்ட்டை கம்மி பண்ணுவாங்க.
இப்போ 100 rupeesக்கு நம்ம 100 கவர் வாங்கியாச்சுன்னா அந்த ஆளுக்கு என்ன ரேட்டுக்கு கிடச்சிருக்கும்? 90 rupeesக்கு தானே கிடச்சிருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? 90 rupeesக்கு அந்த ஹோல்சேலருக்கு நமக்கு ப்ராடக்ட் கொடுக்கலாம். 100 rupeesக்கு நமக்கு ரீட்டெயில் பண்ணலாம். அதுலேருந்து 2 ரூபா கம்மியாக பண்ணணும்னா 98 rupeesக்கு நமக்கு ஹோல்சேல் கஸ்டமருக்கு டைரெக்டாக ப்ராடக்ட் கொடுக்கலாம். அதை பற்றி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது கொடுக்கும்போது நமக்கு என்ன மார்ஜின் கிடைக்கும் அது தெரியறதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கும் போது என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியலோட எக்ஸ்பென்ஸ் வருது, செகண்ட் வந்து லேபர் வருது, தேர்டு வந்து இபி சார்ஜஸ் வருது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வருது, அடுத்து வந்து மிஷினோட டிப்ரிசியேஷன், லோனு, நம்ம எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம சேலரி, ரெண்டு, இதெல்லாமே வரும்போது இதெல்லாத்தோடையும் டோட்டல் கோஸ்ட் வரும்போது நமக்கு ப்ரொடக்ஷன் கோஸ்ட் கிடைப்பாங்க. அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் இப்போ பேப்பர் கவர் மிஷினுக்கு ரா மெட்டீரியல் நமக்கு 40 ரூபா 45 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் லேபரை கரண்ட் சார்ஜ் டிப்ரிசியேஷன் எல்லாமே சேர்த்தா ஒரு 50 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடுவாங்க. இல்லைனா ஒரு 55 ரூபா வச்சுக்கோங்க. 55 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய பொருளை நமக்கு 90 rupees 95 rupeesக்கு சேல் பண்ணலாம். அப்போ அதில் இருந்து 2 ரூபா 4 ரூபா கம்மி பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிவிட்டு நமக்கு சேலை பிடிக்க முடியும். அப்படியே மார்க்கெட்டிங்கை பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துட்டு ஒரு பிஸ்னஸுக்கு வந்தால் நமக்கு மார்க்கெட் ஸ்டடி கரெக்டாக இருக்கும். அந்த பிஸ்னஸை நமக்கு கரெக்டாக போகலாம். இன்னும் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த தப்பான டைரெக்ஷனில் போகக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆளை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த ஆள் சக்ஸஸா அந்த ஆள் ஃபெயிலியரா, இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயம். அது நமக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி அந்த ஆள் ஃபெயிலியர் ஆகுறது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதே மார்க்கெட் ஸ்டடி முடிஞ்சால் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மிஷினை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அந்த மிஷினை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த கம்பெனியோட க்ரெடிபிலிட்டி, நம்ம பணம் கொடுத்தா மிஷின் கிடைக்குமா கிடைக்காதா, மிஷினுக்கு குவாலிட்டி இருக்கா இல்லையா, மிஷினோட ப்ரைஸில் காம்பிட்டன்சி இருக்கா இல்லையா, அது பார்த்து நமக்கு ட்ரைனிங் கிடைக்கிறதா இல்லையா, எரெக்ஷன், ட்ரையல் அண்ட் வாரண்டி, இந்த மாதிரி மிஷின் எல்லாமே பார்த்தாச்சுன்னா நமக்கு மிஷினை ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வேண்டிய இடம், அந்த இடம் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துக்கு எந்த மாதிரி இடம் நம்ம அதுக்கு சூஸ் பண்ணணும். அந்த இடம் சூஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் எப்படி போகுது, கவுண்டர் சைடில் போகுதா இல்லை நம்ம டைரெக்டாக கஸ்டமருக்கு பொருள் அங்கே கொண்டு போய் கொடுக்குதா. கவுண்டர் சைடில் இருந்தால் நம்ம மெயின் ஜங்ஷனில் நம்ம கஸ்டமர் வர மாதிரி அப்பேர் பண்ணுற மாதிரி இடத்துல அந்த இது சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கா, அந்த ஏரியாவில் கஸ்டமர் இருக்கா, அந்த மாதிரி இடம் தான் நம்ம அதுக்கு சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கவுண்டர் சைடில் இல்லைன்னா எப்போது நமக்கு ஒரு பேக்யார்டு மாதிரி இடக்கிற இடம், நமக்கு ரெண்ட் கம்மியாக வருது அல்ல ப்ரொடக்டிவ் இது கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் பார்த்தா போதும். அப்படியே நமக்கு இடம் பிடிச்சி இபி கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த யூனிட்டை நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டிங்குக்கு போகுது, ஹவு த மார்க்கெட்டிங் இஸ் கோயிங் ஆன். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்னா லீட் ஜென்ரேஷன். எப்படி நமக்கு கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டு பார்த்துக்க முடியும், கஸ்டமருக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் டைரெக்டாக நமக்கு மார்க்கெட்டிங் போகலாம். காலையில் இருந்து நம்ம என்ன வேலை பண்ணாலும் காலையில் 9 மணியிலேருந்து வൈകിട്ട് 6 மணி வரைக்கும் நம்ம வேலை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் சொந்தமாக ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா மார்க்கெட்டிங்கில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் உட்கார இருந்துட்டு மார்க்கெட்டிங்கே கம்மி தான், மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வரல, அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம ஓனர் எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் டைம் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ஆள் மிஷின் வாங்கி அந்த மிஷினை ஓட்டுறது தப்பான வேலை தான். அப்படி ஓட்டும்போது நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது யார், ஒரு ஆப்ரேட்டர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. அந்த ஆப்ரேட்டருக்கு கொடுக்குற சேலரி தான் நமக்கு கிடைக்கும். 10,000 15,000 ரூபா கிடைச்சா நமக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் நல்லா கொண்டு போக முடியாது. அதனால் எப்போது ஒரு என்டர்ப்ரனர் வந்து மார்க்கெட்டிங்கில் தான் மேக்ஸிமம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா டைரெக்டாக மார்க்கெட்டிங்கு போங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு கஸ்டமரை பார்க்குறதுக்கு போங்க. ஒரு 1 ஹவரில் எவ்வளோ கஸ்டமரை பார்க்க முடியும் மேக்ஸிமம் கஸ்டமரை பாருங்கள். நீங்கள் உங்கள் சாம்பிளை காட்டுங்க கஸ்டமர்கிட்ட ப்ராடக்டை பற்றிட்டு பேசுங்க. அந்த ஆளோட டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு 1 ஹவரில் ஒரு 10 கஸ்டமரை பார்த்தா ஒரு ஆளாவது கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்போது நமக்கு 1 ஹவரில் ஒரு பிஸ்னஸ் நமக்கு நடக்குது. அப்போது ஒரு நாளைக்கு 8 ஹவர் நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 8 பிஸ்னஸ் நடக்குது. அப்படின்னா ஒரு மாதம் 25 டேஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா 20 டேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாக கூட நமக்கு ஒரு 200 பிஸ்னஸ் நமக்கு நடக்குது. இப்போ அந்த கஸ்டமர் தான் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு.
அந்த கஸ்டமரை 60 to 70% கஸ்டமரை ரீட்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மறுபடியும் மார்க்கெட்டிங்குக்கு வாங்க. அப்போது நீங்கள் உங்கள் கஸ்டமர் பேஸை மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அப்படியே நமக்கு பிஸ்னஸுக்கு முன்னாடி வரலாம். டைரெக்டாக எப்போவும் நம்ம மார்க்கெட்டிங்கில் ஸ்டடி பண்ணிகிட்டு இருங்க, மேக்ஸிமைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மிஷினை உங்கள் சாச்சுரேஷன் வரைக்கும் அதை ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கு மேலே ப்ரொடக்ஷன் தேவையாக வரும்போது உங்களுக்கு ரெண்டாவது ஒரு மிஷின் வாங்கலாம். அதோட கூட உங்களுக்கு லிவரேஜ் மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்கள் ப்ராடக்ட்டு உங்கள் கஸ்டமருக்கு டைரெக்டாக கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங்கு வரும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கரெக்டாக மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணிவிட்டு மட்டும் ஒரு பிஸ்னஸுக்கு வாங்க. கரெக்டாக மிஷினை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கரெக்டாக கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கஸ்டமரை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போது உங்கள் பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரைக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக, லோனை பற்றிட்டும் பிஸ்னஸை பற்றிட்டும் ப்ராடக்ட்டை பற்றிட்டும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ அப்டேட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.